புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக தலைவரின் மகனான பாலச்சந்திரன் அவர்களை நேரில் பார்த்த ஒரு பெண் அது தொடர்பாக ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்றினை பதிவிட்டிருக்கின்றார். அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இன்றைய நாள் என்பது தமிழனாக பிறந்த, அதாவது உண்மையான தமிழனுக்கு ஒரு சோகமான நாள். பல தமிழர்களை இழந்த நாள், அவர்கள் துன்பப்பட்ட ஒரு நாள். அவர்களுக்கான நீதி இன்று வரை கிடைக்கவில்லை. அதற்கான அஞ்சலி நிகழ்வுகள் உலகமெங்குமே நடைபெற்று வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தென்னாப்பிரிக்காவில் புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு அஞ்சலி நிகழ்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 16வது ஆண்டு நினைவாக இந்த நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பான செய்தியிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவில் டொஸ்மன் எனப்படுகின்ற நகரிலே இந்த நினைவேந்த நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் போது தலைவர் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து மலரஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாகவும் இதில் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. அது தவிர அனைவருக்கும் தெரியும், இந்த காலப்பகுதி, அதாவது வைகாசி மாதம் இந்த காலப்பகுதியிலே 2009ஆம் ஆண்டு ஒரு புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளத்திலே வைரலாக பரவி இருந்தது. அந்த புகைப்படம் தான் பிரபாகரன் அவர்களின் மகனான பாலச்சந்திரனின் புகைப்படம். அதாவது அவர் குண்டடிப்பட்டு இறந்த அந்த புகைப்படம் தான் அது. அதற்கு முதல் பிஸ்கெட் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது போல இன்னொரு புகைப்படமும் வைரலாக பரவி இருந்தது. அந்த சம்பவம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உச்சகட்டமான ஒரு அநியாய சம்பவம். அது தமிழர்கள் மத்தியிலே இன்னுமே அது ரணமாக இருக்கின்றது. எப்படி மக்கள் இறந்தது ரணமாக இருக்கின்றதோ அதே போல அவரது தலைவர் பிரபாகரனது மகன் இறந்ததும் மிகவும் ரணமாக இருக்கின்றது. இந்நிலையில் இது தொடர்பாக பலராலும் பேசப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலில் தான் பெண் ஒருவர் இது தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே அவர், நான் முதல் பாலச்சந்திரனை ஒரு பாடசாலையில் பார்த்தேன், அப்போது எனது உணர்வு எப்படி இருந்தது, அதற்கு பிறகு நான் எப்போது பார்த்தேன் என்பது தொடர்பாக ஒரு பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவை தற்பொழுது, அதாவது இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே பகிர்ந்திருக்கின்றார். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் ஸ்ரீதரன் சார் அதிபராக இருந்த நேரம் அங்கதான் அந்த முகத்தை முதலாக பார்த்தது. ஸ்காலர்ஷிப் முடிய புதுசா சேர்ந்த எனக்கு கூட படித்த சுவேனியா தான் எதிர் வகுப்பில் இருந்த பாலச்சந்திரன் அண்ணாவை காட்டி, இதுதான் தலைவர் மாமாவோட மகன், நல்ல வடிவான அண்ணா, அவருக்கு பாதுகாப்புக்குத்தான் 2 மாமாக்கள் வெளியிலே நிக்கணும், எங்கட வகுப்பின் அரைச்சுவத்துக்குள்ளால பாதி சுவரும் பாதி நெற்றும் அடிச்ச வகுப்புல இருந்து பாலா அண்ணாவை எட்டி பார்த்தது இப்பவும் ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் உயரமா வெள்ளையா கையில ஒரு சாப்பாட்டு கூடையோட கருப்பு கண்ணாடி மூடின கார்ல பாலா அண்ணா ஏறி போற வரை நின்று பார்த்தது இப்ப மாதிரி இருக்கு. இடம்பெற தொடங்கினா பிறகு தர்மபுரம் மகா வித்தியாலயத்துல எங்களோட பள்ளிக்கூடம் பின்னேறம் இயங்கினது. அங்க போய் தேவாரத்துக்கு நின்ற லைனில வச்சு சுவேனியாட்ட கேட்டது தலைவர் மாமாவோட மகனும் வந்தவரா என்றதுதான். அப்போது தெரியலடி என்ற அவள் பதிலுக்கு பிறகு பாலா அண்ணாவை பார்த்தது இப்படித்தான். அதாவது மே 18 வருகிற நேரமெல்லாம் கேட்கிற அத்தனை காதுகளுக்கும் சொல்லிக் கொள்வேன், பாலச்சந்திரன் அண்ணா இருந்திருந்தா இந்த வருஷம் அவருக்கு 26 வயது ஆக போகுது என்று. அதாவது இப்படி ஒரு பதிவை அந்த பெண் தனது சமூக வலைத்தளத்திலே வெளியிட்டிருந்தார். அந்த பதிவைத்தான் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு பதிவு சாதாரணமாக உங்களுக்கு தெரிந்தாலும் அதில் எவ்வளவு வலி இருக்கின்றது என்பதை அது உணர்வு ரீதியாக விளங்கிக் கொள்பவர்கள், அதாவது தமிழை நேசிக்கின்றவர்களுக்கு அது புரியும் என்று நினைக்கின்றது. ஆகவே இவ்வாறு ஒரு துயரமான துன்பியல் சம்பவங்கள் எல்லாம் எமது மண்ணிலே நடந்தது. ஆனால் இன்று அதையெல்லாம் மறந்து ஏதோ ஒரு கோணத்திலே அனைவருமே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிப்பு நினைவில்லை, அதே போல அரசியல்வாதிகளுக்கும் நினைவில்லை. இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு இல்லை. இவ்வளவோ அநியாயத்தை நாங்கள் தமிழ் மக்களுக்கு செய்துவிட்டோம், அவர்களுக்கு ஒரு அடிப்படை தீர்வையாக கொடுப்போம் என்கின்ற எண்ணம் அரசாங்கத்துக்கும் இல்லை. இப்படி ஒரு நாட்டில் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றது என்பது தொடர்பாக உற்று நோக்கி அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கின்ற எண்ணம் சர்வதேசத்துக்கும் இல்லை. அனைவருமே சுயநலவாதிகள், அனைவருமே வியாபாரிகள்,
அவர்களின் லாபம் நஷ்டமே இங்கு முக்கியமாகின்றது. எங்களிடம் பெற்றுக்கொள்ள எந்த லாபமும் இல்லை. எங்களிடம் இருந்த காலத்திலும் நாங்கள் உலக நாடுகளுக்கு எங்களது வளங்களை கொடுக்க தயாராகவும் இல்லை. நாங்கள் ஒரு தனியான எங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு முன்பாகவே நாங்கள் கிடைத்தால் கூட உங்களுக்கு எங்களது வளங்களை தரமாட்டோம் என்கின்ற ஒரு உறுதியான நேர்மையான தலைவன் இருந்ததால் எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு நடந்திருக்கிறது என்பதும் ஒரு புறம் உண்மையான ஒரு கசப்பான விடயம்தான். ஆகவே இவ்வாறுதான் இன்றைய சூழல் போய்கொண்டு இருக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்குமா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்று அனைவருமே துரோகிகளாக மாறிவிட்டார்கள், அனைத்தையுமே மறந்து விட்டார்கள். ஆனால் இவ்வளவு இழப்புக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் எப்போதாவது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அநியாயமாக இவ்வளவு உயிர்கள் போயிருக்கின்றது, எத்தனை இளைஞர்கள் வாழ வேண்டியவர்கள் தங்களது உயிரை இழந்திருக்கின்றார்கள். ஆக இதற்கான ஒரு தீர்வு எப்போதாவது கிடைத்தாக வேண்டும் என்கின்ற எண்ணம் அடிமனதில் ஒவ்வொரு தமிழன் மத்தியிலும் இருக்கின்றது. எனவே அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதற்காக சரியான வழியில் செல்வதற்கு, அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக செல்வதற்கு அனைவருமே இந்த நேரத்திலே உறுதி கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு சரியான மரியாதையாக இருக்கும் என்று பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சஜயகாந்த். மெழுகுவர்த்தியை கொண்டு இதில் இங்கே வைங்களா? மெழுகுதிரி இங்கே கொண்டு வந்து இங்கே வைங்க. பூவும் இருக்கு, கிருஷ்ணன் பூவும் இருக்கு. அம்மா கவனம், அவசரம் இல்லை. பின்னால தொடர்ந்தும் நாம் இந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம்.